ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தேன். அந்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எதுவுமே வீடியோ அவ்வளோவா எடுக்கவே இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ என்னால் கிச்சனில் போய் நின்று சமைச்சிட்டு எப்படா வெளியில் வருவோன்னு இருந்தது. வீடியோ ஷூட் பண்ணவே வந்து மைண்ட் இல்லை. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹400 சொல்லி என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து குஜராத்லேருந்து வர வழியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா வந்து அது இப்போ புது பாட்டுன்றதுனால தண்ணி ஊற்றி வச்சதும் அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் சிந்திகிட்டே இருக்குது. நம்ம ஊர் சைடாக இருந்தால் வந்து மணல் வச்சு வைக்கலாம். இங்கே மணல் வந்து நான் வைக்கல, அப்படியே தான் வந்து வச்சுருந்தேன். பட் வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலாக்கா வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு இல்லாமல் லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ மலபார் பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜெப்டோவில் வந்து தர்பூசணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சேன். இது வந்து ஹஸ்பண்ட் ஊருக்கு போனப்போ ஃப்ளைட்லேருந்து எடுத்து அமிச்ச வியூ தான் வந்து இது. இந்த டைம் வந்து அங்கேயும் போயிட்டு வேலை அதிகமாக இருந்ததுனால எனக்கு வீடியோ எதுவுமே எடுத்து சென்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் ஆச்சு அட்லீஸ்ட் இந்த ரீல்ஸ்லாம் கூட அங்கே போய் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் எதுவுமே இல்லை, ஷாப்பிங் போகல, எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாள் நான் வந்து மார்னிங் எடுத்த வீடியோ. டீ போட்டுகிட்டே வந்து நாள் வந்து கூழ் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அது வந்து மார்னிங் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம். அம்மாவுக்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வீடியோஸ்லலாம் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதிகமாக காட்டுவேன். ஸோ வந்து நான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன்னு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து இஞ்சி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து டீ வடிகட்டி கொடுத்துருவேன், சர்க்கரை இல்லாமல். அவங்க வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சுப்பாங்க. அப்புறம் எனக்கு பசங்களுக்கெலாம் வந்து இஞ்சி போட்டு சர்க்கரை போட்டு வடிகட்டிப்பேன். நான் டயட் ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறது அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது உடம்புக்கு. அது மட்டும் நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சாப்பாடெலாம் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் வந்து நான் எடுத்துக்கிறேன், அதிகமாகலாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இது ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்து கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு மாதிரி வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது கிடந்தது. சரி அம்மா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வந்து கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வந்து மீன் குழம்பு வச்சா நல்லாயிருக்குங்கிறதுனால அம்மாவும் வந்து மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 மீன் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு அம்மா மீன் குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து மசாலா தடவி எடுத்து வச்சுருந்தேன். ரைஸ் குக் பண்ணுற கேப்பில் இது கொஞ்சம் மேரினேட் ஆகும்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் பொரிச்ச குழம்பு வச்சது இருந்துச்சு. அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் நைட்டு சாப்பாட்டுக்கு. அந்த 1 வீக் எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. கண்டிப்பாக இந்த ஜூனுக்கு அப்புறம் நாங்கள் வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன்.